ஹாய் கேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இது உங்கள் எம்சிஎஸ் விலாக்ஸ். இன்னைக்கு காரைக்குடியில் திருவிழா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எடுத்திருக்கேன். நல்லா இருக்கும் பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாய்ஸ் உள்ள பெரிய கேங்க ரெடி பண்ணிருப்போம். பீ ரெடி. இன்னைக்கு காரைக்குடில வீடியோ எடுக்க போறோம். நம்ம வீடியோ நல்லா இருக்கும் பாருங்க. இதுதான் காரைக்குடியில் இருக்க முத்தாலம்மன் கோயில். இப்பதான் கோபுரத்தை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. வாங்க வேல் குத்துறது, பால் குடம் எல்லாத்தையும் காமிக்கிறேன். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். காரைக்குடியில இருக்க முத்துமாரியம்மன் கோயில் கட்டினதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க கதையை கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சுமார் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி 1956 ஒரு 8 வயசு பொண்ணு மேல அம்மன் வந்திருக்கு. அங்கிருந்து எல்லாருக்கிட்டுமே நான் சமயபுரத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி அங்கே தங்கியிருந்திருக்காங்க. அந்த பொண்ணு மேல அம்மன் வந்திருக்கு. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை எல்லாமே வாக்காவே பழிச்சிருந்திருக்கு. இதை சில பேர் நம்பி இருக்காங்க, இதை சில பேர் நம்பாம கிண்டல் அடிச்சிருக்காங்க. அப்படி கிண்டல் அடிக்கும் போது ஒருத்தர்கிட்ட உங்க வீட்டு கிணத்தடியில ஒரு தக்காளி செடி இருக்கு, அந்த தக்காளி பழத்தை எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் நம்ம வீட்டுல தான் தக்காளி செடியை நம்ம நட்டே வைக்கலையே, அப்புறம் எப்படி தக்காளி வந்திருக்கும் அப்படின்னு நம்பாம போய் பார்த்திருக்காரு. பார்த்தா இருந்திருக்கு. அதுல இருந்து சாக்காயி அந்த அம்மனுக்கு அதுல இருந்து தக்காளியை வச்சே சாமி கும்பிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த இடத்துல தான் நான் முக்தி அடைவேன் அங்க இருந்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லி முக்தி அடைஞ்சிட்டாங்க. அதுதான் நம்ம முத்துமாரியம்மன் கோவில். முத்தாலம்மன் கோவில்ல இருந்து முத்துமாரியம்மன் கோவில் வரைக்கும் இந்த வழியை தான் நடந்து வருவாங்க. வேலு, தீச்சட்டி, பால்குடம் எல்லாருமே இந்த வழியில தான் வரணும். திருவிழானால கொஞ்சம் சுத்தி வர மாதிரி இருக்கும். முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா. டேய் யாரவே? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு பொண்ணு நிக்குது. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? அன்னைக்குன்னு காரைக்குடியில் இருக்க எல்லா இடத்துலையுமே சாப்பாடு, தண்ணி, ஸ்நாக்ஸ்ன்னு என்னென்னமோ எல்லா இடத்துலையுமே கொடுப்பாங்க. ஸோ வரவங்க பட்டியாக தான் போகணும்னு நினைக்க வேணாம். டாய் போடுற அந்த ட்ரெண்டிங் சாங்க. நீங்க என் கூட கோழி டான்ஸ் ஆடுறீங்களா? உங்க கைகளை கொஞ்சம் ஆடுறீங்களா? என்ன பாட்டு பண்ணுங்க.
புரளி வித்தையா? ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான். இங்கே இருக்க எல்லா முளைப்பாறையும் சாமி மாதிரி செமையா டெக்கரேஷன் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. இருங்க உள்ளே போய் காமிக்கிறேன். காரைக்குடியில் இருக்க ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து கொண்டாந்து வச்சுருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதை விதையெல்லாம் போட்டு வளர்த்து திருவிழா அன்னைக்கு இது கொண்டாந்து இங்கே வைப்பாங்க. ஒரு 6-6:30 மணிக்கு மேலே இங்கேருந்து பருப்பூரணியில் உள்ள ஊருணியில் கொண்டு போய் இதெல்லாம் கரைப்போம். அது நல்லாயிருக்கும். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ முத்துமாரியம்மன் கோயில இருக்க எல்லா முளைப்பாறையும் எடுத்து வந்து ஊரில் வந்து கரைப்பாங்க. அது நல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம்.